இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வேதத்துக்கும் மகிமை உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நம்மை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், இயேசு உண்மை உள்ளவர். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, இந்த வேத பகுதியை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். தேவன் இதை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது என்று எழுதியிருக்கிறது போல இந்த வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்கள் உள்ளத்தில் மாற்றங்களை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பவுல் எழுதும்போது தெசலோனிக்கேயருக்கு உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். ஏன், எதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார்னா 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குமாறாக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளக்கூடியவர். நல்லா கவனிக்கணும், யாரும் யாரையும் காத்து கொள்ள முடியாது. தேவனே ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் காக்கிறவர். அல்லேலூயா. அசுத்தமானவைகளிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நம்மை தூய்மையாக்கி தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நான் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் தப்பே பண்ணலை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நம்மை அசுத்தமானவைகளிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். தேவ கிருபை நம்மை பாதுகாக்கிறது. நம்மை நாமே காத்து கொள்வதற்கு எந்த ஒரு பலனும் நம்மிடத்தில் இல்லை. தேவனே நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுது, நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் முழுமையாக காக்கப்பட்டு குற்றமற்றவைகளாக தேவனுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆமாம். இன்னொரு விளக்க உரை மொழிபெயர்ப்பில், தேவன் இல்லாமல் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும். அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுது, தேவன் இல்லாமல் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும் என்பதால் சமாதானத்தின் தேவனே உங்களை முழுமையாக பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும், அதன் மூலம் முழு மனுஷனும் தேவனுக்கு உரியவனாக மாற வேண்டும் என்றும், மனுஷனுடைய ஒவ்வொரு பாகமும், அதாவது ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாகவும் குற்றமற்றதாகவும் பாதுகாக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அது குற்றமில்லாத ஒரு மனுஷனாக அவர் நிறுத்துவார். அதுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு உண்மை உள்ளவர்? சொல்லுவோம், நான் உண்மை இல்லாதவன். ஆமாம், பைபிள் அப்படி போட்டிருக்கு. வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் உண்மை இல்லாதவன், என் தேவன் உண்மை உள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஏன் என்னை அழைத்தார்? என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதற்காக மாத்திரமல்ல. 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கும் பொழுது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர்.
எதுக்காக அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். ஐக்கியம் என்பது இசைந்திருப்பது. அதுக்காக அவர் உண்மையுள்ளவராக நம்மை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 4:19 வாசிக்கும் பொழுது, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டால் மட்டுமே வெளிப்படுத்தல் 17:14 வாசிக்கும் பொழுது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க, உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க. அதனால நாமும் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் அழைக்காமல் நம்ம வர முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் வர முடியாது. பைபிள் சொல்லுது, பிதாவானவர் சித்தம் இல்லாமல் ஒருவனும் என்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. பிதாவான ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உண்மையுள்ளவர். எதுக்கெல்லாம் ஒரு உண்மையாக இருக்கிறார் என்பதை சுருக்கமாக நம்ம வாசிக்கலாம். தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். 1-2 தெசலோனிக்கேயர்ல 3:3 வாசிக்கும் பொழுது, தேவன் உண்மையுள்ளவர். எதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். இயேசு உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்மை தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். தீமையிலிருந்து நம்மளை என்ன செய்வார்? விலக்கி காத்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்வார். 1 நாளாகமம் 4:9-10 வாசிக்கும் பொழுது, யூதா கோத்திரத்தை சேர்ந்த யாபேஸ் என்னும் ஒரு மனுஷனுடைய ஜெபம் சுருக்கமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாபேஸ் என்பவன் கனம் பெற்றவன், ஆனால் துக்கத்தோடு பிறந்தவன். தாய் அவளுக்கு துக்கம் என்கிற, வலி என்கிற, வேதனை என்கிற அர்த்த பொருள் கொண்ட ஒரு பெயரை யாபேஸ் என்று வைத்தால், இந்த யாபேஸ் என்ற ஒரு மனுஷனை குறித்து சுருக்கமாக வேதம் சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நல்லா கவனிக்கணும், அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் தேவனை அவன் அறிந்திருக்கிறான். அவன் சொன்ன வார்த்தைகள் 4 ரொம்ப முக்கியமானது. 1, தேவரீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லையை பெரிதாக்க வேண்டும், உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணா, பைபிள் சொல்லுது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. அப்போ தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளக்கூடிய தேவன் உண்மை உள்ளவர். அந்த ஜெபத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் அவன் சொன்ன முதல் வார்த்தை, என்னை ஆசீர்வதியும். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. என்னாகும் 24:1 இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிப்பதற்கான காரணம், என்னாகும் 24:1 சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லி இருக்கிற வசனத்தை யாபேஸ் அறிந்திருக்கிறான். அதனால தான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கினான். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் உண்மை உள்ளவர். இஸ்ரவேலை பிரியமாய் ஆசீர்வதிக்கிறவர். அதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 115:12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அது ஆரோன் குடும்பமாக இருந்தாலும், இஸ்ரவேல் குடும்பமாக இருந்தாலும், தேவனுக்கு பயப்படுகிற குடும்பமாக இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனங்கள் அநேக கேள்விகளை கேட்டிருக்கலாம். நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்கிறது உண்டு.
மனசுலேயும் நிறைய பேர் கேட்கறது வெளியே தெரியாது. நான் உண்மையாக இருக்கிறேனே, ஏன் எனக்கு சோதனை? நான் பிரியமாக நடக்கிறேனே, நான் தீங்கு செய்யவில்லையே, தப்பு பண்ணும்போதெல்லாம் நல்லா இருந்தனே, இப்போ உண்மையாக இருக்கிறனே. பல கேள்விகள். நம்முடைய உண்மையை பேசுகிறோம். ஆண்டவரே, நான் இப்போ உண்மையாக இருக்கிறேனே, ஏன்ப்பா எனக்கு இப்படிப்பா அப்படிப்பான்னு அநேக கேள்விகளை கேட்கிறோம். ஆனால் நம்மை விட அவர் உண்மை உள்ளவர், அதிக உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆதியாகமம் 32:10 நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய மனசில் எப்படிப்பட்ட கேள்விகள் எழும்புகிறது அப்படின்னு. 32:10 அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போனேன், 2 பரிவாரங்களை உடையவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி சொல்றார். 33:11 வாசிக்கும் பொழுது ஏசாக்கிட்ட யாக்கோபு சொல்லக்கூடிய வார்த்தை, தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. நல்லா கவனிக்கணும். என்னை ஆசீர்வதியும் என்று யாபேஸ் ஜெபித்த ஜெபத்திற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்க யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், அனுக்கிரகம் பெற்றிருக்கிறார், வேண்டியதெல்லாம் இருக்கிறது. தேவன் அவனுக்கு பரிவாரங்களை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது யாக்கோபு 32:26 ஆதியாகமத்தில் என்ன ஜெபம் பண்றார் அப்படின்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்வது, அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார்னு சொல்வது, எனக்கு எல்லா தயவையும் காண்பித்திருக்கிறார், 2 பரிவாரங்களை உடையவனா இருக்கிறேன். அப்போ இதெல்லாம் என்னது? ஆசீர்வாதம் இல்லையா? இதெல்லாம் ஆசீர்வாதங்கள் தான். அப்போ என்ன ஆசீர்வாதத்திற்காக யாக்கோபு ஜெபிக்கிறார்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று ஆண்டவர் என்ன சொல்ல என்ன கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட? பரிவாரம் இருக்கிறது, மந்தைகள் இருக்கிறது, வேண்டிய மட்டும் இருக்கிறது, அனுக்கிரகம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அப்ப வேற என்னப்பா கேட்கிற நீ? வேற என்ன ஆசீர்வாதம் கேட்கிற? ஆசீர்வதிச்சால் ஒழிய போக விட மாட்டேன்னு வேற என்ன கேட்கிற நீ? கவனிக்கணும். இப்போ யாக்கோபு இங்க அழுகிறான். ஓசியா 12:4 அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அழுறான். மனுஷனோடும் தூதனோடு மேற்கொண்டாயே, போராடினாயே, ஆண்டவர் சொல்றார். அதான் அழுகை. அழுறான். ஏன் யாக்கோபு அழுதான்? ஏன் யாக்கோபு கர்த்தரிடத்தில் போராடினான்? எதுக்காக அவன் பாரப்பட்டான்? ராத்திரி முழுதும் அவன் கஷ்டப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் போராடுவதற்கான காரணம் என்ன? 2 காரணங்கள். ஒன்று, ஏசாவுக்கு அவன் பயந்திருக்கிறான், முறியடிப்பான் என்று. இன்னொன்று, தன் பாவத்தை உணர்ந்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. என்ன பாவம் அப்படின்னு சொன்னா, யாக்கோபுக்கு தன்னுடைய பேர் தெரியும், யாக்கோபுன்னு தெரியும். அதே மாதிரி தேவனுக்கும் யாக்கோபுடைய பேர் தெரியும். தெரிந்திருந்தும் உன் பேர் என்ன என்று கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? என் ஆசீர்வதியும் என்று கேட்ட கர்த்தரிடத்திலே யாக்கோபை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். இந்த வார்த்தையை தேவன் கேட்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, யாக்கோபு 3 காரியங்களை செய்திருக்கிறான். 1, சகோதரனை ஏமாற்றினான். இன்னொன்று, தகப்பனை ஏமாற்றினான். 3வது, மாமனாரை ஏமாற்றினான். 3 காரியங்களை செய்தான். 3 விதமான ஏமாற்றங்கள் அவன் செய்த பாவங்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த பாவங்களை நினைவுபடுத்துவதற்காகத்தான் உன் பேர் என்னன்னு கேட்கிறார். யாக்கோபு என்று சொன்னால் திருடன், எத்தன் என்று பொருள். அப்போ அந்த பேரை கேட்டு இந்த போராட்டத்துக்கு அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறார். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் உண்டு. இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னா, தேவ பிரபு, தேவனுடைய தேவ பிரபு அப்படின்னு கூட அர்த்தம் உண்டு. அதனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவனுடைய குற்றங்களை, அவனுடைய பாவங்களை, அவனுடைய மீறுதல்களை
உணர்த்தி அதை மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவன் பேரை கேட்டார். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று போராடினானே. காசு பணத்துக்கு ஜெபிக்கவில்லை அவன். அவனுக்கு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கல. எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஜெபிக்கல. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இவன் செய்த பாவத்தினால் தடைபட்டு விட்டது. அதை மனம் திருந்தி மனம் வருந்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அந்த ராத்திரி போராட்டத்துக்கு அவனுக்கு கிடைத்த வெற்றி தான் பாவ நிவர்த்தியானது. அல்லேலூயா. அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. 1 யோவான் 1:9 சொல்லுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையாகவே கர்த்தர் அவருடைய பாவத்தை மன்னித்தார். அல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ யாக்கோபுக்கு ரொம்ப அவன் நிறைய ஆசீர்வாதங்களை தன்னுடைய சகோதரன் வெகுமதியாக கொடுக்கிற அளவுக்கு அவன் ஆசீர்வதி, மந்தைகளை பிரித்து கொடுக்க சொல்ற அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. இப்ப சந்தோஷமாய் அதை அவன் சகோதரனுக்கு அவன் கொடுக்கிறான். வேதம் சொல்லுது, உபாகம் 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது இருக்கிறதை விட 1000 மடங்கு. ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருளாதாரத்தை மட்டும் குறிப்பது அல்ல. அன்றைக்கு யாக்கோபு மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஜெபித்ததினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது, நன்மை உண்டானது. எதிர்கால சந்ததி வாக்குத்தத்தங்கள் அவனுக்கு சொந்தமாய் மாறினது. அதைத்தான் தேவனிடத்தில் அவன் கேட்டான், என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும், ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்று சொல்லி. அல்லேலூயா. எபேசியர் 1:3 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பெத்தானியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒலிவ மலையிலே அவர் இருக்கும் பொழுது, வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது தம்முடைய கைகளை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கலாத்தியர் 3:9 வாசிக்கிறோம், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. 2வது யாபேசனுடைய ஜெபம் என்ன? உன்னுடைய எல்லையை பெரிதாக்க வேண்டும். யாபேசனுடைய எல்லை பெரிதாக வேண்டும். அப்போ கர்த்தர் நம்முடைய எல்லை என்ன செய்வாராம்? பெரிதாக மாற்றக்கூடியவர். அல்லேலூயா. எல்லை என்பது நம்முடைய வாழ்க்கை, எதிர்காலம், நம்முடைய சந்ததி, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகள், இது எல்லாமே நம்முடைய எல்லையை குறிக்கிறது. ஊழியங்கள், ஊழியத்தினுடைய பெருக்கம், இது எல்லாமே எல்லையை குறிக்கிறது. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார், பெருக பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இவன் ஜெபித்த ஜெபம் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அதுபோல தேவன் உண்மை உள்ளவர், நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை பெருக செய்வார். நீங்க இப்போது ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் வருடங்கள் கழித்து நீங்கள் ஒரு பெரிய குடும்பமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. நான் ஒருவனாக இருந்தேன், ஆபிரகாம் ஒருவனாக இருந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜனங்கள் பெருகினார்கள். இப்போ ஒரே ஒருவனை கொண்டு கர்த்தர் பெரிய ஒரு சந்ததியை, பெருக்கத்தை தர முடியும். அவனுக்கு சொந்தமான எல்லைகளை பெரிதாக்க முடியும், ஒரு தேசத்தை அவனுக்கு தர முடியும். அது கர்த்தருடைய வாக்குறுதி. அல்லேலூயா. அப்போ எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று அவன் ஜெபித்த பொழுது ஏசாயா புத்தகம் 26:15 சொல்லுது, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். அல்லேலூயா. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர் என்று ஏசாயா சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். ஆரம்ப நாட்களில், திருமணமான புதிதில் நாங்கள் குடியிருந்த வீடு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க,
நாங்கள் குடியிருந்த வீடு வெறும் ஒரு 4 அடி நீளம், ஒரு 4 அடி அகலம், அதிகபட்சம் ஒரு 10க்கு 10 கூட இருக்காது, 8 அடிக்கு 4 அடி கூட இருக்காது. அதுலேயும் கிச்சன், அதில் தான் படுக்கணும், எல்லாமே அதில் தான். நல்லா கவனிங்க, சின்ன ஒரு இடம் தான், நெருக்கமான இடம் தான். ஆனால் தேவன் அவர் தெரிந்து கொண்டதுனால, அவர் ஆசீர்வதிச்சதுனால படிப்படியாய் 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 நம்முடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கினார். தேவன் நமக்கு நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குகிறவர். தேவன் உண்மை உள்ளவர், நம்மை ஆசீர்வதிக்க மறவாதவர். அல்லேலூயா. நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவார். நீங்க ஆரம்ப நாட்களில் எப்படி வந்த உடனே பெரிய ஒரு பங்களால குடி இல்லை, ஒரு சின்ன இடம்தான், சிறிய இடம்தான். அதில் மனரம்யமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருந்தார், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதை நாள்பட 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 கர்த்தர் விரிவாக்கம் செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு எந்தெந்த காலகட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் செய்கிறார். அவர் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏசாயா 54:2-3 வசனம் சொல்லுது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். கர்த்தர் உன் எல்லைகளை பெரிதாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு தான் தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எந்த உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும் தேவனை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது, தேவ சமூகத்தை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இந்த தேவ சமூகம், இந்த சிறிய சபைதான் பலருடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு காரணமாயிருந்தது. அல்லேலூயா. இந்த நெருக்கமான சபையில ஆராதனை செய்தவர்கள் இன்றைக்கு வெளியில விசாரமாய் குடியிருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனை மறக்கிற ஜாதியாய் நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, ஆபிரகாம் லோத்து 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. 2 பேரும் பிரியும் பொழுது ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து பார், எந்த பக்கம்? 4 பக்கமும் பார், வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இந்த 4 புறத்திலையும் பாரு. இந்த 4 பக்கத்திலும் எவ்வளவு தூரம் உன்னால் நடக்க முடியும் அவ்வளவு தூரம் நட. நீ நடக்கிற ஒவ்வொரு அடியையும் நான் உனக்கு தருவேன். எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்! தேவன் உண்மையுள்ளவர். அவன் நடந்த ஒரு அடியை கூட அவனுக்கு கொடாமல் போகவில்லை. இன்னைக்கு நம்மளை நடக்க சொல்லி எவ்வளவு தூரம் நடக்கிறியோ நட, உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? சொல்லுவேன். 40 நாள் பாஸ்டிங் அனுபவம் இல்லாதவர்கள் கூட 40 நாள் சாப்பிடாம ராத்திரி பகலாய் நடப்பார்கள். அல்லேலூயா. கண்டிப்பா நடப்பாங்க. அவன் எவ்வளவு தூரம் நடந்தானோ அதை கர்த்தர் கொடுத்தார். அதான் வேதம் சொல்லுது, எபிரேயர் 6:14, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் ரொம்ப ஆச்சரியமானது. ஆதியாகமம் 13:15-17 பார்க்கும்போது, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் என்ன சொல்றாரு? நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி தேவன் உண்மையுள்ளவர். என்னை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். அல்லேலூயா. ஒரே ஒருவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கொடுத்தார். ஏசாயா 51:2 வாசிக்கும் பொழுது, அவன் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினான். ஒருவன் ஒரு தேசமாய் மாறினான். ஒரு தேசம் உலகம் முழுவதும் பரவினது. பெரிய வாக்குறுதியை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகள், ஊழியத்தின் எல்லைகள், குடும்பத்தின் எல்லைகள், பிள்ளைகளுடைய பெருக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் பெரிதாக மாற்றுவார். அதை தொடங்கினேன், அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர்.
எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். உன்னை ஆசீர்வதிப்பார், உன் எல்லையை பெரிதாக்குவார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கரம் என்னோடு இருக்கும். தேவகரம் என்னோடு இருக்கும். அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, தேவனுடைய கரம் என்பது தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம். தேவ பிரசன்னம் என்னோடு இருக்கும். ஏன்னா இந்த தேவ கரம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது. அதே தேவகரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு எத்தனை பேர் பக்க பலமாக இருந்தாலும், நமக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால், நம்முடைய சொந்த பந்தங்கள் ஒரு கூட்டமாக வந்து நமக்கு பலமாக நின்றாலும் அதிலெல்லாம் பலன் கிடையாது, அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் எதை வாஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், பெருக்கூட்டத்தை அல்ல, ஒரே ஒரு கரத்தை, தேவனுடைய பிரசன்னத்தை. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். அல்லேலூயா. தேவன் மாத்திரம் என்னோடு இருப்பாரானால், தேவ பிரசன்னம் மட்டும் என்னோடு இருக்குமானால் எனக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எஸ்ரா தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகும்போது கவனிங்க, 1500 கிலோமீட்டர் பிரயாணம். பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு போகணும் அப்படின்னா 1500 கிலோமீட்டர் குறுக்கு வழி பாதையை அவங்க தேர்வு செய்து பல மாதங்கள் அவங்க பயணம் செய்ய வேண்டும். அதில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் பல நாடுகளை கடந்து போகிறோம், பல கள்ளர்கள் எங்களை சந்திப்பார்கள், திருடர்களை சந்திக்க வேண்டியது வரும், நாங்கள் கொண்டு போகிற தேவனுடைய பரிசுத்தமான பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படும், எங்கள் உடைமைகள் கொள்ளையடிக்கப்படும். எங்கள் தேவகரம் எங்களோடு இருக்குமானால் எங்களை பத்திரமாய் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் தயவுள்ள கரம் இருக்கிறது என்று எஸ்ரா சொல்றார். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6-9 வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, தேவனுடைய கரம் யாருக்கு உதவி செய்கிறது? அவரை தேடுகிறவர்களுக்கு. 8ஆம் அதிகாரம் 22-31 வசனங்களில் அவர் சத்துருவின் கைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாத்தார் என்று சொல்லுகிறது. நெகேமியா 2:8 தேவனுடைய கரம் அவர் மேலே இருந்ததுனாலே அவர் கேட்டதெல்லாம் அவருக்கு கிடைத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த பொருட்களை கொண்டு அவர் 52 நாட்களில் அலங்கத்தை கட்டி முடித்தார், தயவு கிடைக்க பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் மட்டுமே நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் ஸ்நானகனை குறித்து பைபிள் சொல்லுது, தேவகரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. லூக்கா 1:66 தேவகரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அதனால்தான் யோவான் ஸ்நானகன் பேசும்போது எல்லாரும் அவனுக்கு பயந்தார்கள். கர்த்தர்கரம் நம்மோடு இருக்குமானால் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவன் கனத்தை கொடுப்பார், பயத்தை கொடுப்பார். உன்னோடு யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, 1 நாளாகமம் 29-22 கர்த்தருடைய கரம் மிகவும் வல்லமை உடையது. கர்த்தருடைய கரம் வல்லமை உடையது. ஆதியாகமம் 48:13 அந்த கரத்தினால் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 25:8 தேவகரம் அரவணைக்கும், கண்ணீரை துடைக்கும். சங்கீதம் 98:1 44:3 2 வசனங்கள்ல அவர் கரத்தினால் நம்மை ரட்சிப்பார். மத்தேயு 8:3 தேவகரம் சுகம் கொடுக்கும். ஏசாயா 41:20 தேவகரம் விடுதலை அளிக்கும். சங்கீதம் 95:5 தேவகரம் நம்மை உருவாக்கும். சங்கீதம் 18:35 தேவகரம் நம்மை தாங்கும். மத்தேயு 14:31 உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் கரம் நம்மை தூக்கி எடுக்கும். 39 சங்கீதம் 139:10 அவர் வழி நடத்துவார் தம்முடைய கரத்தினாலே. அப்புறம் எஸ்ரா 8:31 தடைகளை உடைத்து இக்கட்டுக்கு விலக்கி காக்கும். சங்கீதம் 21:8 பகைவர்களை கண்டுபிடிக்கும். எபேசியர் 2:7 சரியான வழியில நம்மை நடத்தி உன்னதத்தில் உட்கார வைக்கும். சங்கீதம் 118:16 பராக்கிரமம் செய்யும். மார்க் 5:38-42 வரைக்கும் தேவகரம் நம்மை உயிர்ப்பிக்கும். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம்
தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது, தேவ பிரசன்னம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத புரிய வைக்குது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு எங்கே போனாலும் ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். அவர் தன்னுடைய உறவுகளை, தன் சகோதரர்களை அவர் கூப்பிட விரும்பலை. அவங்களுக்கு மத்தியில் அவர் கனமுள்ளவராக இருந்தாலும், மதிப்பிற்குரியவராக இருந்தாலும், செல்வாக்குள்ளவர்களாக இருந்தாலும், நல்ல பணம் படைத்தவர், வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும், அவர் விரும்பினது தேவ பிரசன்னம். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும், கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உண்மையுள்ளவர், நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாய் அவர் நம்மோடு இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கடைசியாக அவர் ஜெபம் பண்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்த வேண்டாம், அதற்காக என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறார். நல்லா கவனிக்கணும். இவர் ஒன்றும் கஷ்டப்படுறவர் இல்லை, இவர் ஒன்றும் இல்லாதவர் இல்லை, ரொம்ப வசதி வாய்ப்பு உள்ளவர், பெரிய பணக்காரர், செல்வாக்கு உள்ளவர், கனத்துக்குரியவர். அப்படிப்பட்ட அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. 91 சங்கீதம் 3 வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். தேவனுடைய பாதுகாப்பை அவர் விரும்புகிறார். 121 சங்கீதம் 7, கர்த்தருடைய எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். 27:5, தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மத்தேயு 6:13 சொல்லுது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். இந்த வேத வசனங்கள் எல்லாம் யாபேஸ் அறிந்திருக்கிறதை போல தேவனால் கிடைக்கும் பாதுகாப்பை தவிர இந்த உலகத்தில் வேறு ஒரு பாதுகாப்பும் இல்லை என்பதை அறிந்திருந்தார். அவரை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? பாதுகாக்கவே முடியாது. அதுவும் தீமைக்கு விலக்கி பாதுகாக்கவே முடியாது. தீமை ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தீங்கு நாள் இருக்கிறது. வசனமே சொல்லுது, தீங்கு நாளில் எல்லாருமே இதை சந்திக்காமல் கடந்து போகவே முடியாது. அந்த தீங்கு நாளில் அந்த தீங்கு நம்மை சந்திக்காதபடி நம்மை கூடாரத்திலே மறைக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர், உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். செப்பனியா 3:15 சொல்லுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தீங்கை காணாதிருக்கிற செய்யும் தேவன், தீங்கை காணாமல் நம்மை காத்துக்கொள்கிற தேவன். அப்போ உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். என்ன செய்வார்? நமக்கு என்ன செய்வார்? தலைப்பு என்ன? அந்த முதல் தலைப்பு குறிப்பு என்ன? முதல் குறிப்பில் என்ன சொல்லியிருந்தேன்? தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். அந்த தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவாருங்கிற அந்த வார்த்தைக்கு தான் 4 ஆசீர்வாதங்களை யாபேஸ் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பார், என் எல்லையை பெரிதாக்குவார், தேவகரம் என்னோடு இருக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, நான் கேட்டதை கர்த்தர் எனக்கு செய்தார். அதுதான் உண்மையுள்ளவர். யாபேஸ் கேட்டதை அவர் கொடுத்தார், வேண்டிக் கொண்டதை அருளினார். அதுதான் உண்மையுள்ள தேவன். அவர் உண்மையுள்ளவர். நீ கேட்டா கண்டிப்பாக கொடுப்பார். உன்னை ஏமாற்ற மாட்டார், உனக்கு அப்புறம் செய்யறன்னு சொல்ல மாட்டார். மனுஷன் என்ன சொல்லுவாங்க? பார்க்கலான்னு சொல்லுவாங்க. தேவன் அப்படி அல்ல, உடனே நான் உனக்கு உதவி செய்கிறேன். அவர் வேண்டிக் கொண்டதை அருளினார். அதுதான் உண்மையுள்ளவர். நம்மை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், நம்மை தீங்குகளுக்கெல்லாம் விலக்கி காக்கிறவர். 2வது, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன செய்வார்? தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், நல்லா கவனிக்கணும், நமக்கு வரக்கூடிய சோதனை இல்லாம வேற ஒரு சோதனை நமக்கு வருவதில்லை. நமக்கு மனுஷங்களுக்கு வரக்கூடியதான் நமக்கு வருது. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனை எதுவோ அந்த சோதனை
வருவதற்கு அவர் அனுமதி தந்தாலும் அந்த சோதனைக்கு பிறகு அதை தாங்கிக் கொள்வதற்கு பலன் கொடுத்து அந்த சோதனையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழியையும் நமக்காக உருவாக்குகிறார். அதான் வசனம் சொல்லுது, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். எங்க? சோதனையை விலக்கிட்டு போக்கை உண்டாக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். சோதனையை ஓரமாக தள்ளிட்டு அப்புறம் ஒரு வழியை உண்டாக்குகிறது அல்ல. சோதனை இருக்கும்போதே, சோதனையோடு கூட சோதனை இருக்கு. எனக்கு இந்த சோதனை என்னோடு தான் இருக்கிறது. இந்த சோதனை என் கூட இருக்கும் பொழுதே எனக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குகிறார், ஒரு போக்கை உண்டாக்குகிறார். அவர் தான் உண்மையுள்ள தேவன். கண்டிப்பாக உன்னை தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். நாம் தப்பிக்க ஒரு போக்கை அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த திருடங்க தான் என்ன செய்வாங்க, ஜெயிலுக்குள்ள எப்படி இதுலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்து பல சரித்திரங்கள் உண்டு. ஜெயிலுக்கு உள்ளேயே மண்ணை தோண்டி அப்படியே பூமிக்குள்ளேயே வலை தோண்டி அப்படி வெளியே போய் தப்பிச்சு போகிற மாதிரி பல காரியங்கள் என்ன செய்வாங்க. அப்படிப்பட்ட திருடர்கள் யோசிக்கிற யோசனை, அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவங்களுக்கு வாய்க்கிறது. சிலர் மாட்டிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவரே வழிகளை உண்டாக்குகிறார், அவரே பாதைகளை செவை பண்ணுகிறார். அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்ல, தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நிச்சயமாய் நமக்கு கர்த்தர் தருவார். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை குறித்து என்னால் இது தாங்க முடியாத அளவுக்கு பாரமாக இருக்கிறதே, இந்த பிரச்சனை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அந்த மாதிரி நம்ம தேவனிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது, தேவன் இருக்கிறாரா இல்லையா, நான் பேசுறத அவர் கேட்குறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் கூட வர ஆரம்பிக்குது. எத்தனை பேருக்கு அப்படி வந்திருக்கு? எவ்வளோ ஜெபித்து பார்த்துட்டோம், எத்தனையோ விதமான ஜெபங்களை செய்துட்டோம், அழுது பார்த்துட்டோம். ஆனால் என்ன வரல, பதில் வரல. அப்படி வராத சூழ்நிலையில் நம்முடைய மனசு நமக்கு சொல்லும் வார்த்தை என்ன? தேவன் இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அப்படி ஒரு எண்ணமே வருது. ஒரு தகப்பனும் ஒரு மகனும் மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றிருக்கிறார்கள். கவனிங்க, ஒரு பையனும் அப்பாவும் மளிகை கடைக்கு போகிறாங்க, பொருள் வாங்க போகிறாங்க. பொருளை வாங்கி இந்த பையன் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு. இதையும் வச்சுக்கோ, இதையும் வச்சுக்கோ, இதையும் வச்சுக்கோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அவன் தலை மேலே வைக்கிறார். பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அவங்க இன்னொருத்தங்க, என்னங்க சின்ன பையன் மேலே இவ்வளோ வெயிட்டை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அவன் எப்படி தூக்குவான் அப்படின்னு அவங்களுக்கே கோபம் வருது. அந்த பையன் சொன்னானா, என்னால் எவ்வளோ சுமக்க முடியும்னு என் தகப்பனுக்கு தெரியும், என்னால் எவ்வளோ வெயிட்டை தூக்க முடியும்னு என் தகப்பனுக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் அப்படி சொன்னானா. நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? தேவன் உண்மையுள்ளவர். என்னால் சுமக்க முடிந்ததை மட்டுமே என் மேல் வைப்பார். என்னால் சகிக்க முடியும் என்பதை தவிர வேறு ஒன்றையும் என் மேல் அவர் சுமத்துவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால நீங்க கவலைப்படாதீங்க. உங்களால் எவ்வளவு முடியும் என்று அவருக்கு தெரியும். இந்த பாரத்தை சுமப்பதினால் நீ கீழே விழுந்து போவதில்லை என்றும் அவருக்கு தெரியும். உன்னுடைய பலன் ஒடுங்கும் போது உனக்கு கை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டும் என்று அவருக்கு தெரியும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? மனம் சோர்ந்து போகாதிருங்கள். உங்க மனம் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் தம்முடைய உள்ளம் கைகளில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உங்க கையை பாருங்க, தெரியாது. ஆனா நம்மை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான தேவன்! எத்தனை பேரை ஞாபகத்திலே வைத்திருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்யும்படி கவனமாய் செயல்படுகிறார். எனக்கு நிறைய விஷயம் மறந்து போகுது. சிலருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சா மறந்து போகுது.
யாராவது ஃபோன் பண்ணி தான் திருப்பி கூப்பிடுறேன்னு சொன்னா மறந்து போகுது. மனுஷனுக்கு மறதி அதிகமா இருக்கு. ஆனா தேவன் ஒருவரையும் மறக்காம இவ்வளோ பெரிய ஞாபக சக்தி வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 13:8 சொல்லுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த மாறாதவராக இருக்கிறாருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆகார் வனாந்தரத்தில் வரும்போது உங்களுக்கு தெரியும் தானே, நான் வித்தியாசமாக சொல்கிறேன். ஆகார் வனாந்தரத்தில் வரும்போது இந்த தண்ணி பத்தாது என்று நல்லாக தெரியும். துருத்தியில் இருக்கிற தண்ணி பத்தாதுன்னு நல்லா தெரியும். பேர்செபாவின் வனாந்தரத்தை கடந்து எகிப்துக்கு போனோம்னா ரொம்ப தூரம், ரொம்ப தூரம். அந்த ஒரு துருத்தியின் தண்ணீர் இந்த வனாந்தர பயணத்திற்கு பத்தவே பத்தாதுன்னு தெரியும். ஆனா போறாங்க, தண்ணி காலி. சிறு பிள்ளைகள் தண்ணி தாங்க மாட்டாங்க. பொதுவாகவே சின்ன பிள்ளைகளுக்கு தண்ணி தாகம் வந்தால் நாக்கு மேல் வாயோடு ஒட்டி கொள்ளும். பெரியவங்க ஓரளவுக்கு சமாளிக்கலாம். 3 நாளைக்கு தண்ணீர் இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியும் என்று அறிவியல் சொல்கிறது. அப்போ இந்த அம்மா தண்ணி இல்லாமல் தன்னுடைய பிள்ளை சாக கொடுக்கிற நேரத்தில் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். சோதனை எவ்வளவு பாரம், எவ்வளவு தாங்க முடியும், எவ்வளவு சகிக்க முடியுங்கிறதுக்கான உதாரணம் சொல்றேன். இந்த அம்மாவுடைய எண்ணம் என்ன? இந்த தண்ணி பத்தாதுன்னு தெரியும். அதே மாதிரி தண்ணி தீர்ந்து போச்சு, பிள்ளை இப்போ சாக கிடக்குது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இங்கே இருக்கிற துறவு அவங்க கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது என்று தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவளுடைய அழுகை, புலம்பல், கதறுகிறார். இவளுடைய ஈரக்குலை அருந்து போகிற அளவுக்கு அழுகிறாள். அதையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இதெல்லாம் அவர் சுமக்கிற பாரங்கள், இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள். தேவன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்போ அவளால் முடியலன்னு வருதோ சூழ்நிலை, அப்போதுதான் தேவன் குறுக்கீடு செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்போ உன்னால முடியலன்னு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு தான் தேவன் இறங்கி வருவார். என்னால முடியாதுன்னு என்னைக்கு நான் சொல்லுவேன் அன்னைக்கு தேவன் கிரியை செய்வார். என்ன அர்த்தம்? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா என்னால பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னா என்னால பிள்ளைய காப்பாற்ற முடியாது, உதவி செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. நான் போறேன், ஓரமா அழுறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, என்னைக்கு ஒன்னால முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு தேவனால் முடியும் என்று அவர் இறங்கி வருவார். அதான் தப்பிக்கொள்ள முடியாத போக்கு. அல்லேலூயா. என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க? என்ன பிளான் வச்சிருக்கிறீங்க? இப்படி செய்திடலாமா, அப்படி செய்திடலாமா, ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாமா, மருந்து மாத்திரை எடுத்துடலாமா? உங்க பிளான் ஒன்றும் வாய்க்காது, ஒன்றும் வாய்க்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய முயற்சிகள், என்னுடைய காரியங்கள் ஒன்றும் என்னைக்கும் நடக்காதுன்னு நான் ஒப்புக்கொண்டு ஆண்டவர் கையில் கொடுக்கிறேனோ அன்னைக்கு தான் அதை கர்த்தர் மாற்றி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் தப்பிக்கொள்ள முடியாத போக்கு. வசனம் சொல்லுது பாருங்க, ஆகாரே, என்னைக்கு அந்த குரல் ஒலித்ததோ அன்றைக்கு அவளுக்கு வழி திறந்தது. என்றைக்கு அந்த சத்தம் கேட்டதோ அன்றைக்கு பாதை அவளுக்கு திறந்தது. என்றைக்கு சத்தம் கேட்டதோ இல்லாத ஒன்றை அங்கே தேவன் காண்பித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை சுற்றிலும், உன் சூழ்நிலையை சுற்றிலும், உன்னுடைய வாழ்க்கையை சுற்றிலும், உன் வீட்டை சுற்றிலும் ஏதோ ஒன்று உனக்கே தெரியாம ஆசீர்வாதமாய் மறைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போ தெரியும்னா தேவன் சத்தமிடும் போது தான் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்பதான் தெரியும், அப்பதான் அந்த துறவு தெரியும். அங்கதானே இருந்துச்சு. அது
பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அங்கே போய் அழுதுகிட்டு இருக்கான். பிள்ளை இங்கே கிடக்குது, துறவு அங்கே தான் கிடக்கு, அங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே. ஆனால் தெரிஞ்சுதா? தெரியவே இல்லை, தெரியாது. வசனம் சொல்லுது, அவர் போக்கை உண்டாக்கும் போது தான் தெரியும். கர்த்தர் போக்கை உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பவுலை குறித்து வேதம் சொல்லுது 2 கொரிந்தியர் 1:8. 2 கொரிந்தியர் 1:8. அதில், சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. எழுதுறார், கடிதம் எழுதுறார். எங்களுக்கு எவ்வளோ உபத்திரம் வந்துச்சு அப்படின்னு சாட்சியாக எழுதுறார். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போச்சு. நாங்கள் உயிரோடு இருப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நாங்கள் இருப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோம். யாரு? இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தான் சொல்றாங்க, நாங்கள் செத்து போயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் எங்கள் தேவன், நீங்க சாக மாட்டீங்க, உயிரோட தான் இருப்பீங்கன்னு காண்பித்தார். அப்போஸ்தலர் 27:20 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அநேக நாளாய் சூரியன் நட்சத்திரம் காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்து கொண்டிருந்தது. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சோதனை, இதுதான் நெருக்கம், இதுதான் சோதனை. பைபிள் சொல்றது, மனுஷங்களுக்கு நேரிடுகிற சோதனை என்று இல்லாம வேற சோதனை வருவதில்லை என்று சொல்லுகிறாரே. இங்க சோதனை எப்படி வருது பாருங்க. இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை இல்லவே இல்லை. அதான் சோதனை. தப்பிக்கவே முடியாது என்பது சோதனை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது, இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாது, இந்த காரியத்தில் வெற்றி பெற முடியாது, வெட்கப்பட போகிறோமோ, அதான் சோதனை. ஆனா பவுல் தன்னை முழுவதும் என்ன செய்துட்டார்னா விட்டுட்டார். இனிமேல் கப்பலோ நானோ நீங்களோ யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அதான் சோதனை. யாராலுமே உதவி செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய கடல்ல இவங்க போயிருக்கிற கப்பல் கூட இவங்களை காப்பாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி தப்பி பிழைக்கவே முடியாது. இப்ப கப்பல்ல தானே இருக்கிறீங்க, கப்பல்ல தான் இருக்கிறோம். ஆனா தப்பி பிழைக்க முடியாது, தப்பி பிழைக்கவே முடியாது, காப்பாற்றப்படவே முடியாது. எந்த வாய்ப்பும் கிடையாது. சூரியன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, வெளிச்சம் இல்லை, இருள் இருக்கிறது. யார் காப்பாத்துவா? இன்னும் சற்று நேரத்தில் என்ன உடைய போகுது? கப்பல் உடைய போகுது. இன்னும் சற்று நேரத்தில் கப்பல் உடைந்து போக போகுது. உடைஞ்சு போச்சு. ஒரு பெரிய காற்று அடித்தது, கடல் அலைகள் கொந்தளித்தது, கப்பல் சுக்குநூறாய் உடைந்து விட்டது. துண்டு துண்டா துண்டு துண்டா பலகையா போயிடுச்சு. நல்லா கவனிக்கணும். என்னைக்கு நம்மளால முடியல, என்னைக்கு என்னால முடியாது, என்னால ஜெயிக்க முடியும். உன் திறமை இருக்கலாம், உனக்கு ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், உனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம், நிறைய பேரை தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தேவ கிருபை இல்லாமல் உன்னால் தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. இவர் எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், நிறைய அனுபவங்கள் உடையவர். ஆனா இவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை அற்றுப்போனது, முழுசா போயிடுச்சு. நம்முடைய மனசு சொல்லுதா? என்ன செய்ய போகிறோம்? யாரிடத்துல போக போகிறோம்? யாரை போய் கேட்க போறோம்? யார் நமக்கு உதவி செய்வாங்க? எப்படி இதில் நம்ம வெற்றி பெற போகிறோம்? நம்பிக்கை அற்று போச்சு, நம்பிக்கை அற்று போச்சு. 44 வசனம் பாருங்க, 27-44 அப்போஸ்தலர் நடபடிகள் வசனம் சொல்லுது, மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கர்த்தர் போக்கை உண்டாக்கினார். கர்த்தர் போக்கை உண்டாக்குவார். நீ கரை சேருவ. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன்னை கரை சேர பண்ணுவார். எப்படி கரை சேருகிறோம் என்பது முக்கியமல்ல, தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பது முக்கியம். அல்லேலூயா. நான் கப்பல்ல தான் போய் கரை சேர முடியாது. கப்பலை உடைச்சி அதை துண்டு துண்டாக்கி அது மேல கூட கர்த்தர் உன்னை கரை சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை கரை சேர பண்ணுவார். எப்படி கரை சேர பண்ணுவார்? அதான் முக்கியம். எப்படி எப்படி அந்த வார்த்தையை நீங்க விட்டுறக்கூடாது. அதுதான் உங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும். எப்படி கரை சேர பண்ணுவார்? தப்பி கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். தப்பி கரை சேர்ந்தார்கள், தப்பி கொள்ளும்படியான போக்கை உண்டாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் தப்பி கரை சேர பண்ணுவார். தேவன் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் பொய்யுரையாத தேவன் உங்களை கரை சேர்ப்பார். அல்லேலூயா. தாவீது கரை சேர்ந்தார், எலியா கரை சேர்ந்தார் அந்த சூழ்நிலையில். அதுபோல யோனா கரை சேர்ந்தார், யோபு கரை சேர்ந்தார். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவங்களோட வாழ்க்கையில கரை சேர்ந்திருக்காங்க. மோசே, எரேமியா, இயேசு கிறிஸ்துவும் கூட கரை சேர்ந்தாங்க. அவங்களுக்கு வந்த சூழ்நிலையில தேவன் அவங்களுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. எலியா ஒரு முறை வண்ணாந்தரத்தில் போய் சூறைச்செடியின் கீழே உட்கார்ந்துட்டு சொல்றார், போதும் போதும். என்ன சொல்றாரு? போதும் கர்த்தாவே. 19:4 வாசிக்கும் போது, போதும் கர்த்தாவே, போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என்ன கேட்கிறாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அப்படி டீசெண்டா போய் கேட்டார். நாம் எப்படி தெரியுமா? நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் முன்னாடி கேட்போம், அந்த கர்த்தர், அந்த இயேசு என்னை எடுத்துக்கிட்டா கூட நல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டைல் நல்லா இல்லை, சரியில்லை. ஆனால் அவர் கேட்குற எப்படி கேட்க? போதும் கர்த்தாவே. நெருக்கம், போராட்டம், உயிருக்கு பயந்து தான் இருக்காரு, விரட்டி தான் வந்திருக்கிறாங்க. இப்போ போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார். கண் விழிச்சா என்ன நிலைமைன்னு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலையிலிருந்து அவரை கர்த்தர் மீட்பதற்கு தூதனை அனுப்பி அவனை பலப்படுத்தி, அவனை தைரியப்படுத்தி, அவன் சரீரத்தை பலப்படுத்தி ஆகாரம் கொடுத்து, கர்த்தர் அவனுக்கு இன்னும் உனக்கு எதிர்காலம் உண்டு, ஊழியம் உண்டு, மரணம் இல்லை, நட என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலையை ஜெயிக்க வச்சார். அவன் ஜெயித்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சோதனையை மேற்கொண்டார்கள். கர்த்தர் நம்மை தப்பி கரை சேர பண்ணுவார். மூன்றாவது, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராலும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. கவனிங்க, கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றால், என்றைக்கு உன் மனசுல தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணுகிறாயோ அன்னைக்கு தான் உனக்கு பலன் வரும். உங்களுக்கு பலன் வருது பாருங்க. உண்மை உள்ளவன் என்று எண்ணினால், இயேசு உண்மை உள்ளவர் என்று எண்ணினால். ஆனா நீங்க ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது சாராள் விசுவாசத்தினாலே தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணி செயல்பட்டதாக பார்க்க முடியாதுன்னா விளங்க முடியாது. அந்த மொழிபெயர்ப்புகள் எல்லாம் வித்தியாசப்பட்டிருக்கும், அந்த வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசப்பட்டிருக்கும். அதை புரிந்து கொள்வதற்கு ஆராய்ச்சி வேண்டும். அப்பதான் அதை புரிஞ்சிக்க முடியும். நல்லா கவனிங்க. இந்த அம்மா எபிரேயர்ல வாசிக்கும் போது பவுல் இந்த வசனத்தை எழுதும் போது அவள் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினாள் என்று சொல்றாரு. அப்படின்னா அது எந்த அளவுக்கு தேவனுடைய வெளிப்பாடு. தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தாமல் பவுல் இப்படி சொல்ல முடியாது. சாராள் உண்மை உள்ளவர் என்று மனசிலே எண்ணினால், அந்த எண்ணத்துக்கு பிறகுதான் பலனடைந்தால், கர்ப்பம் தரிக்க பலனடைந்தால் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, 12ஆம் வசனம் எபிரேயர் 11:12 அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆனபடியால். அடுத்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசமும் சாராளுடைய விசுவாசமும் ஒன்றாய் இணைந்து செயல்பட்டதை வேதம் சொல்கிறது. அல்லேலூயா.
நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21:1 கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சமானார், சாராளுக்கு சொன்னபடியே செய்தருளினார் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தர் சாராளுக்கு சொன்னதாக பைபிள் சொல்லுதா? ஆபிரகாமுக்கு சொன்னதாகத்தான் சொல்லுகிறது. சாராள் எங்கே? கூடாரத்தில் இருக்கிறாள். உற்பவ கால திட்டத்தில் வருவேன், உனக்கு ஒரு குமாரன் இருப்பான், சாராள் பிள்ளையை பெற்றெடுப்பாள் அப்படின்னு சொல்லி இருக்குது வசனம். ஆனா 21ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் சாராளுக்கு சொன்னபடியே செய்தார் அப்படின்னா சாராள் விசுவாசித்தாள் என்று பொருள். அல்லேலூயா. என்ன விசுவாசித்தா? உண்மை உள்ளவர். நான் செத்தாலும், என் கர்ப்பம் செத்தாலும், என் சரீரம் செத்தாலும் என்னை உயிர்ப்பித்து, என் கர்ப்பத்தை உயிர்ப்பித்து எனக்கு பலனை கொடுத்து பிள்ளையை கொடுக்க தேவன் வல்லவர் என்று எண்ணினாள். அதான் விசுவாசம். இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த எண்ணம் தான் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்வதற்கான காரணமாய் மாறுகிறது. அந்த எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்க. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா உனக்கு பலன் வந்துடும். அல்லேலூயா. இப்போ எண்ணம் எப்படி எண்ணம் வரும்? ஒரு செய்தி வருது, கேட்குறீங்க, கேட்ட உடனே அப்படியா சந்தோஷமா இருக்கு, எங்கேருந்து பலன் வருதுன்னே தெரியல. ஒரு செய்தி கேட்டு பலன் அடைவது மாமிசம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு பலன் அடைவது ஆவி, நம்முடைய ஆத்துமா. கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யும்? பலப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 17:16 நீங்க கவனிங்க. 17:16 வசனம் சொல்லுது, சாராள் தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படி சொல்றேன். நான் அவளை ஆசீர்வதித்து, ஆபிரகாம் சொல்றார், நல்லா கவனிங்க. நான் அவளை ஆசீர்வதித்து, யார? சாராள. கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் தேவன் அவளை ஆசீர்வதித்து என்று சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, சாராள் தன் உள்ளத்தில் உண்மை உள்ளவர் என்று எண்ணினாள். அல்லேலூயா. தேவன் மனசை பார்த்து பேசுறாரு. அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாக, அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாக அவளை ஆசீர்வதிப்பேன் என்றான். வாக்கு தத்தங்களின் தேவன். வாக்கு தத்தம் எப்போ நிறைவேறும் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர் என்பதை நீ மனசுல சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சாராள் நகைத்து என்று ஒரு வசனம் போட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. சாராள் நகைத்து, அதை நாம கூட சந்தேக சிரிப்பு தான் என்று கூட நாம பிரசங்கித்திருக்கிறோம். ஆனா உண்மையாகவே சாராள் நகைத்தது என்ன நகைப்பு அப்படின்னு சொன்னா, இந்த கிழவிக்கு போய் பிள்ளை பிறக்க போதா அப்படிங்கிற ஒரு புன்னகை சிரிப்பு. அல்லேலூயா. அது குறையாக இல்லை, நம்பிக்கை தன்மை அற்றதாக இல்லை, அது சந்தோஷம்தான். ஆனா தனக்குத்தானே ஒரு கேலி செய்து கொள்கிறது போல, எனக்கு போயா எப்படி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. அப்ப தன்னுடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு தேவனை அவை விசுவாசித்திருந்தால் பெரிய ஒரு நன்மையை பெற முடிந்தது. அல்லேலூயா. மத்தேயு 18:19 வசனம் சொல்லுது, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். வசனம் தெரிஞ்சிட்டா போறாது. வசனம் நமக்கு தெரியும், அதனால் எந்த பயனும் இல்லை. நம்முடைய உள்ளம் அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ண வேண்டும். அவர் சொல்றார், அவர் உண்மை உள்ளவர் தானே, பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். கணவனும் மனைவியும் கையை பிடித்து முழங்கால் படியிட்டு அவர்கிட்ட 2 வார்த்தை நீங்க பேசி பாருங்க, 2 வார்த்தை நீங்க பேசி பாருங்க, அவர் உண்மை உள்ளவர். நீ என்ன கேட்டியோ அது உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாமும் சாராளும் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக பலன் அடைந்து கர்ப்பம் உண்டானது. அவங்க கேட்டதை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா நிச்சயமா ஆசீர்வதிப்பார். காலதாமதமாகலாம், நம்முடைய குற்றத்தினால், நம்முடைய பாவத்தினால், நம்முடைய அறியாமையினால், நமக்கு தெரியாமல் செய்த காரியங்கள்னால் காலதாமதமாகலாம். ஆனால் வாக்குத்தத்தம் மாறாது. அது ஒரு காலம் பொய்யா போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா.
உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொன்ன பொழுது, நல்லா கவனிங்க, உன் சந்ததி வானத்தை போல இருக்கும், நட்சத்திரத்தை போல இருக்குன்னு சொன்ன பொழுது ஆபிரகாம் சந்தேகப்படாமல், இந்த சந்தேகம்தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. இந்த சந்தேகம் தான் நன்மை வரவிடாம தடுக்குது. வசனமே சொல்லுது, சந்தேகப்படாமல், அதற்கு இடம் கொடுக்காமல் முழு நிச்சயத்தோடும் அதை நம்பினான். முழு நிச்சயத்தோடும் நீ நம்பி பாரு, கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா கண்டிப்பா கிரியை செய்வார். அல்லேலூயா. ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, அதுதான் உண்மை. அதான் உண்மை. முழு நிச்சயமாய் நம்பினான். தேவன் உண்மை உள்ளவர். தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மை உள்ளவரா? கிரியை செய்வாரா? உதவி செய்வாரா? உனக்கு வந்த தீங்கு நாட்களில் உன்னை கூடாரத்திலே மறைத்து வைத்ததற்கான காரணம் என்ன? ஏன் உன்னை கூடாரத்தில் மறைக்கிறாரு? உன் தீங்கு நாட்களில் நீ மாறிக்கொள்ளாதபடி ஏன் உன்னை மறைக்கிறாரு? உன்னை கண்மணில் மீன் உயர்த்துவதற்கு. இந்த மறைவிடம் உனக்கு உறைவிடமாய் மாறும், உயர்ந்த ஸ்தலமாய் மாறும். தேவன் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. தேவன் உண்மை உள்ளவர். தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை கேட்டு துடிச்சு எழுந்திருச்சேன். நான் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சேன். ஜெபம் பண்றதுக்கு எப்போதும் எழும்புறது, இந்த வசனத்தை கேட்டு துடிச்சு எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே என் மனசுல சுளீர் என்று உதிச்ச வார்த்தை, தேவன் உண்மையுள்ளவர், உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த வசனத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டு ராத்திரி 12:30 மணி கரண்ட் வரல. 12 வரைக்கும் கரண்ட் இல்லை, போயிடுச்சு. அப்புறமா கரண்ட் வந்தது. அப்புறமா கரண்ட் வந்து உட்கார்ந்து இந்த வசனத்தை தியானிச்சு அதுக்கப்புறம் படுத்துட்டேன், முடியல. அதுக்கப்புறம் திரும்ப 4 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் உட்கார்ந்து என்ன செய்கிறேன்? வசனத்தை தியானம் பண்ணுறேன். எல்லாத்தையும் முடிச்சு கர்த்தர் கிருபையில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். கர்த்தர் உண்மையுள்ளவர். தேவன் உண்மையுள்ளவர். நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். தீமைக்கு விலக்கி காக்கிறவர் உண்மையுள்ளவர். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவரை நம்பி நீங்க வந்திருப்பீங்கன்னா உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி, ஆண்டவரே என்னை நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, என்னை அழைத்து வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் அழைச்சிட்டு வந்திருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வார்த்தை எல்லாம் என்னுடைய எலும்புகளில் போகுது ஆண்டவரே. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய வார்த்தை என் எலும்புக்குள்ள போகுது. ஏன்னா வசனம் எலும்புக்குள்ள போனதுனால தான் எலிசாவுடைய கல்லறையில் செத்த புணம் விழுந்த உடனே உயிரோடு எழும்புச்சு. ஏன்னா எலும்புல வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. வசனத்தை கேட்டால் நம்முடைய எலும்புகளுக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் போகணும். அப்பதான் பலவீனம் வராது, சோர்வு வராது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நான் சொல்ற வார்த்தை உன்னை உற்சாகப்படுத்தட்டும், உன் ஆவியை உற்சாகப்படுத்தட்டும், உன் சோர்விலிருந்து உன்னை தூக்கி எடுக்கட்டும். உன் நம்பிக்கை நீங்க வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவன் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி நிமிடத்திலும் தேவன் உதவி செய்ய வல்லவர். மரித்த 4வது நாளிலும் உதவி செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் குமாரத்தி இப்பொழுதுதான் மரித்து போனாள் என்று சொன்ன பொழுது நான் வந்து அவளை உயிர்ப்பிப்பேன் என்று சொன்னதும் கர்த்தர் தான். லாசரு மரித்து போனான், உடனே வாங்கன்னு சொன்ன பொழுது 2 நாள் கழிச்சு வருவேன் என்று சொன்னதும் கர்த்தர் தான். உடனே அவரால் செய்ய முடிஞ்சது. நாரி போன பிறகு அவரால் செய்ய முடிஞ்சது. அவர் உண்மையுள்ளவர். அவரால் முடியாது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னை கரை சேர பண்ணுவார். நீ வேண்டிக் கொண்டதை உனக்கு அருளப் போகிறார்.
நீ கர்த்தர்கிட்ட கேட்டது உனக்கு கிடைக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாபேஸ் உன் ஜெபம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். உனக்கு கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒன்றும் நீங்கள் விசுவாசிக்கிற மாதிரி தெரில. ஒருத்தருடைய உள்ளத்தில் உற்சாகம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி வெளிப்படணும். அல்லேலூயா. முதல் குறிப்பில் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். அவர் உண்மை உள்ளவர். உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறார். இரண்டாவது குறிப்பில் கர்த்தர் தப்பிக்கொள்ள முடியாத போக்கை உண்டாக்கினார். அவங்க தப்பி கரை சேர்ந்தாங்க. உன்னை கர்த்தர் கரை சேர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கரை சேர போகிறாய். நீ கரை சேர போகிறாய். கவலைப்படாத. நீ பலகை மேலே ஏறி நீந்தி கரை சேர்ந்தாலும் உன்னை சேர்த்து கொள்ளுகிற கரை இருக்கிறதே, அந்த கரை மிகுந்த சந்தோஷம் உள்ள கரை, மெலித்தா என்கிற கரை, அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுக்கிற கரை உனக்காய் காத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கரை சேர போற இடம் அளவில்லாத மகிழ்ச்சி என்கிற கரை. கர்த்தர் உனக்கு மகிழ்ச்சியான கரையில கொண்டு போய் சேர்க்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர். தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர் உண்மையுள்ளவர். ஒரு பொய்யுரையாத தேவன். நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் கர்த்தர். நிறைவேற்றும் கர்த்தர். சொன்னதை செய்து முடித்தார். அவர் சொல்லியபடியே செய்தருளினார். சொன்னபடியே செய்தார். கர்த்தர் உனக்கு சொன்னபடி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப பலனாக இருக்கிறது. என் கர்த்தர் உண்மை உள்ளவர். உன் தேவன் உண்மை உள்ளவர். நீங்க பாக்கியசாலிங்க. நாம பாக்கியசாலிங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் சேர்த்து இருக்கிறாரே. பரலோகத்தின் தேவனுடைய சத்தத்தை கேட்க பண்ணி இருக்கிறார். நான் உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. நீ வேண்டிக் கொண்டதை நான் உனக்கு தருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இதோ உன் ஜெபத்துக்கு பதில் வருது. உன் ஜெபத்துக்கு பதில் வருது. அவன் வேண்டிக் கொண்டதை அருளின கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இன்றைக்கு உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு 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 கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிறார். உனக்கு பதில் வருது. உன்னை நோக்கி பதில் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பக்கம் இருள் என்று நினைக்காதே. வெளிச்சம் இல்லைன்னு நினைக்காதே. தவறி விழுந்தாலும் மரித்து விடுவோம் என்ற சூழ்நிலை தான் அங்கு இருந்தது. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போய் தான் அங்கு இருந்தது. ஆனால் தேவன் பாருங்க எவ்வளவு அதிசயத்தக்க விதமாய் உங்களை கரை சேர பண்ணினார். உன்னை கர்த்தர் கரை சேர பண்ண போகிறார். அல்லேலூயா. உனக்கு ஒரு கரை காத்திருக்கிறது. உனக்கு ஒரு கரை காத்திருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு ஒரு கரை காத்திருக்கிறது. எத்தனை அதிசயமான தேவன் உனக்கு ஒரு கரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தப்ப பண்ணுவார். கர்த்தரை தப்ப பண்ணுவார். கர்த்தரை தப்ப பண்ணுவார். நீ தப்பி கரை சேர்வாய். நீ தப்பி கரை சேர்வாய். ஒருவரும் தடுக்க முடியாது. வேதம் சொல்லுது ஒருவரும் தப்பாமல் கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் கரை சேர்ந்தார்கள். ஒருவனுக்கும் பிராண சேதம் வராதுன்னு சொன்னாரே. ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. கர்த்தர் தப்ப பண்ணிட்டாரு. கரை சேர பண்ணிட்டாரு. உன் வாழ்க்கையில் கரை சேர போகிறது. இதோ நீ தத்தளித்து கொண்டிருந்த, இதோ பலகைகளை சுத்தி கொண்டிருந்த, என்ன செய்ய போகிறோம், எது கரை என்று தெரியாமல் ராத்திரியில் அவங்க தவித்துக் கொண்டிருந்தாங்க. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இருளாக இருந்தது. கண்மூடி விட்டது போல் இருந்தது. கண்ணை கட்டினது போல் இருந்தது. கர்த்தர் வெளிச்சமாக உதித்து அவங்களுக்கு ஒரு கரையை காண்பித்து கொடுத்தார். அந்த கரையில மகிழ்ச்சி காத்திருந்தது. அந்த கரையில சந்தோஷம் காத்திருந்தது. அளவில்லாமல் ஜனங்கள் அன்பு கூர்ந்தாங்க. நெருப்பை மூட்டி சேர்த்து கொண்டாங்க. தேவன் அவங்களுக்கு வேண்டியதை ஏற்றி அனுப்பினார். கர்த்தர் அந்த கரையிலே மகிழ்ச்சியை வைத்திருந்தார். நம்மையும் கர்த்தர் கரை சேர பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னதை செய்கிற கர்த்தர். சொன்னதை செய்கிற கர்த்தர். சாராள் சொல்லுகிறா,
சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? மகிழ்ச்சியை பார்த்தீங்களா? சந்தோஷத்தை பார்த்தீங்களா? கர்ப்பம் செத்து போன இன்றைக்கு கர்ப்பம் பூரித்து மகிழ்ச்சி அடைந்து பேசுகிறது. சாராள் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள். கர்த்தர் சொன்னதை செய்ய போகிறார். உன் பிள்ளைக்கு பிள்ளை பிறக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுக்க போகிறார். உன் கர்ப்பத்துக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுக்க போகிறார். உன் கர்ப்பத்தில் இப்போதே கர்த்தர் கிரியை செய்கிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் எதிர்காலத்தை கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, சபையார் ஆசீர்வதிங்க, குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பலிக்கட்டும். உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறட்டும். உன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணுவீராக. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களோடு இருப்பார். God bless you.